திறக்க போகிறது. உங்கள் வியாபாரம் கட்டுண்ட நிலைமையில் இருக்கிறதா? வீடு கட்ட முடியாமல் அதே பவுண்டேஷன்ல இருக்கிறதா? இன்றைக்கு ஜெபிக்க ஆரம்பியுங்கள். வயல் தானாய் கட்டப்பட போகிறது, தானாய் எழும்ப போகிறது. ஊழியத்தின் வாசல்கள் திறக்காமல் இருக்கிறதா? ஆண்டவர் தானாய் திறக்க போகிறார். சபை ஜனங்கள் ஒன்று கூடி ஒருவர் பேரிலே ஒருவருக்கு குறை உண்டானால் அவர்களை பார்த்து குறை சொல்லாதபடிக்கு அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஒரு விசுவாசிக்கு தேவை இருக்குமானால் அவர்களை நோக்கி சபையாக ஒன்று கூடி அவர்களை ஜெபத்திலே தாங்குங்கள். அப்பொழுது அவருடைய தேவைகள் சந்திக்கப்படும், தானாகவே சந்திக்கப்படும் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் ஊக்கமாய் பண்ணுகிற ஜெபத்துக்கு தானாய் காரியங்கள் செய்கிறது. சபையாய் நாங்கள் ஒன்று கூடி ஊக்கமாய் நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். தன்னை பார்க்கிலும் தன் சகோதரன் மேன்மை உள்ளவனாய் இருக்கிறபடினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தன் சகோதரனை பகைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவன் கொலை பாதகன் என்று சொல்கிறது. ஆகவே உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஒரு குறை இருக்குமானால் அவருக்காக சபையாக ஒன்று கூடி ஜெபியுங்கள். உங்கள் சபையில் ஒரு குறை இருக்குமானால் இந்த சபையின் தேவைக்காக ஊக்கமாய் சபையாய் சேர்ந்து நாங்கள் ஜெபிக்கிற நேரத்திலே கர்த்தர் சபையின் எல்லைகளை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. சபையின் வாசல்களை விரிவாக்குவார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நானும் நீங்களும் இடைவிடாமல் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். இன்றைக்கு அநேக சபைகள் ஜெபிக்காதபடியினாலே அவருடைய விளக்கு தண்டு அணைந்தது போல இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் உங்கள் சரீரங்களிலே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மீண்டும் அந்த வசனத்தை வாசிங்கள், கவனமாக எல்லாரும் கேளுங்கள். அப்படி இருக்க சகோதரரே, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும், உங்கள் சரீரங்களிலே பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் சரீரங்களிலே பரிசுத்தத்தோடு கூட ஜீவ பலியாக அவருடைய பலிபீடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா. கரை திரையற்றவர்களாக ஜீவ பலியாக நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு எங்களை உத்தவேசம் தெரியாதபடிக்கு அநேக நேரங்களிலே நாங்கள் உலக மக்களை பார்த்து வேதனைப்பட்டு கலங்கி, ஐயோ அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், இப்படி இருக்கிறார்கள், ஏன் ஆண்டவரே எங்களை இப்படி வைத்திருக்கிறீர் என்று முறுமுறுத்து, ஆண்டவரே உமக்கு கண்ணில்லையா, ஏன் ஆண்டவரே எங்களவே சோதிக்கிறீர், ஏன் ஆண்டவரே எங்கள் குடும்பத்தையே நீர் சோதிக்கிறீர் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் எங்களை அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியின் இடத்துக்கு எங்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து எங்களை வேறு பிரித்து அவருடைய திரு சரீரமாகிய பரிசுத்த திரு சமூகத்தை எங்களை அழைத்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற பலிபீடத்துக்கு உண்மையாய் வந்து நிற்கும்படியாக எங்களை அவர் பரிசுத்தவான்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தின் ஆசைகளை குறித்து, உலக சிற்றின்பங்களை குறித்து நாங்கள் கலங்கி வேதனைப்பட்டு போகாதபடிக்கு அவருடைய சமூகத்திலே வந்து நாங்கள் நிற்கும் பொழுது எங்கள் தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எங்களுக்கு ஜெபிக்க முடியவில்லை? ஏன் எங்களுக்கு இந்த கலக்கம்? ஏன் இந்த கவலை? எங்களுக்கு 2 காரியத்தினால தான். ஒரு மனுஷன் ஏன் கவலைப்படுறான்? என்னதுனால? தேவைகளுக்காக. தேவைகளுக்காக. ஆண்டவர் எது செய்ய வேணாம்னு சொல்றாரோ அதை தான் நாங்கள் அதிகமாக செய்கிறோம். அதை பத்தி கவலைப்படாதுன்னு சொல்றோம், அதை பத்தி தான் கவலைப்படுறோம். ஏன் தெரியுமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். கிறிஸ்துவுடையவர்கள், நல்ல கவனமா கேள், கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். யார் யார் கவலைப்படுவாங்கன்னா, யார் யார் துக்கப்படுவாங்கன்னா, ஆசையும் இச்சையும் சிலுவையிலே அடிக்கப்படாதவர்கள். ஆமென். விளங்குதா உங்களுக்கு?
நாம் கிறிஸ்துவோடு கூட எழுந்ததுண்டானால் அவரோடு கூட பிதாவின் வலது பரிசத்திலே மேலானவைகளை நாடுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எத்தனை பேர் இந்த கால வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு இன்றைக்கு அவரோடு கூட எழுந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் ஹalleluya என்று சொல்லுவோம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆசை உள்ளவர்களும் இச்சை உள்ளவர்களுக்கும் தான் கவலையும் துக்கமும் வேதனையும். ஆமென், ஹalleluya. நானும் நீங்களும் சிலுவையிலே ஆசை இச்சைகளை வெற்றி சிறந்திருக்கிறோம். அவரோடு கூட ஆசை இச்சை கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார்கள். ஹalleluya. நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், ஆகவே நீங்களும் ஜெயிப்பீர்கள். ஹalleluya. இந்த உலகத்திலே வருகிற பொருளாதார பிரச்சனையா இருக்கலாம், தொழில் பிரச்சனையா இருக்கலாம், வியாபார பிரச்சனையா இருக்கலாம், கிறிஸ்து ஜெயித்ததினால் நானும் நீங்களும் நிச்சயமாகவே ஜெயிப்போம். ஹalleluya, 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 ஹalleluya. ஜெயம் கொண்டவர்களுக்கோ ஜீவ கிரீடம் காத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. ஆக பிரியமானவர்களே, கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடி ஜெபத்திலே தரித்திருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு வெற்றி தருவார். கடைசியாக கொலோசியர் 3வது அதிகாரம் 2-3 வசனத்தை வாசித்து நாங்கள் நிறைவு செய்ய போகிறோம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும், கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளே அல்ல, பூமியில் உள்ளவைகளை அல்ல. ஆமென், ஹalleluya. இந்த பூமியில் உள்ளவைகளை நாடும்படியாக தேடும்படியாக கர்த்தர் எங்களை அழைக்காதபடிக்கு பரத்தில் உள்ளவைகளை தேடும்படியாக அழைத்திருக்கிறார். ஹalleluya. வாசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்ப உங்களை பார்க்கிறவங்க யாரை பார்க்கறாங்க? சொல்லுங்க, யாரை பார்க்கறாங்க? பயமில்லாம சொல்லுங்க, யாரை பார்க்கறாங்க? இயேசு. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். ஹalleluya. ஜெபத்தை விட்டு விடாதிருங்கள். நாங்கள் இந்த கால வேளையிலே எழுந்து நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஊற்றும் ஆண்டவரே, ஒரு ஜெப அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த கால வேளையில் நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். யாரும் எழுந்திருப்போம். இந்த கால வேளையில நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். ஹalleluya. சோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே செபிக்க முடியாமல் உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாமல் இருக்கிற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் நீங்க செவீராக. ஒரு ஜெப அபிஷேகத்தை எங்களுக்குள்ளே கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, செபிக்க முடியாதபடி தளர்ந்து போன முழங்கால்களை நிமிர்த்தி மான் கால்களை போல மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு ஜெப அபிஷேகத்தை ஜெபத்தினாலே ஆண்டவரே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிற தேவ பிள்ளைகளாக எங்களை மாற்றுவீராக. இந்த காலவேளையில பிதாவே, ஜெபிக்க கூடாதபடிக்கு இருக்கின்ற எல்லா சோர்வுகள் எல்லா பலவீனங்கள் நீங்குவதாக. கர்த்தாவே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அக்கினி வல்லமை, அபிஷேக வல்லமை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம் பிதாவே. இந்த கால வேளையிலே இந்த திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த திருச்சபை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்துக்கு மகிமையின் ஒளியாய் நீர் வைத்திருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். கண்மலையில் உண்டான பட்டணம் போல ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த கிராமத்திலே இந்த நகரத்தில் இருக்கிற சகல ஜனங்களுக்கு ஜெப வீடாய் மாற்றிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். இந்த பலிபீடத்திலே அக்கினியின் அபிஷேக வல்லமை இரவு பகலாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறபடி நான் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஏற்படுத்தி நமது அடியாருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக, உம்முடைய சொந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.